தரிசனமாலய தரிசனம். ஆலய தரிசனம் அருள்மிகு தென்பழனி ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணியர் திருக்கோயில், செந்நீர்குப்பம் மேற்கு, பூவிருந்தவல்லி. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பது சுக்கின் மருத்துவ குணங்களுக்கும் முருகப்பெருமானின் பெருமைக்கும் ஈடு இணை இல்லை என்பதை உணர்த்தும் ஒரு பழமொழியாகும். அதாவது சுக்கு எவ்வளவு சிறந்த மருந்தோ முருகக் கடவுள் அவ்வளவு உன்னதமான தெய்வம் என்பதே இதன் பொருள். தொண்டை நாட்டில் பூவிருந்தவல்லியில் செந்நீர்குப்பம் மேற்கில் செல்வ கணபதி நகரில் அமைந்திருக்கும் தமிழ் கடவுள் ஆலயம் தென்பழனி அருள்மிகு கல்யாண சிவசுப்பிரமணியர் கோயில். முருகனின் அணுக்க தொண்டர் திரு சி.கே. கருப்பையாசாமி திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர். பலமுறை முருகன் அருளால் ஆட்கொள்ளப்பட்டவர். வேலை நிமித்தமாக சென்னை வந்தார். முருகன் அருளால் தொடர்ந்து பல ஆண்டுகள் பழனி மலைக்கு பாத யாத்திரை சென்று வந்தார். அந்த 12 கை வள்ளலை வாழ்நாள் முழுக்க தினம் தினம் காண ஆசை கொண்டு தென்பழனி என்ற முருகன் கோயில் ஒன்றை கட்ட எண்ணி இறை அருளால் 10 மாதத்திலேயே கட்டினார். இது முழுக்க முழுக்க கந்தனின் கருணை. காற்றையும் மலையையும் அழிவுயிரும் மாயனது தங்கையே ஆதிகணபூரின் வாழ்வே அமுதீச ரூபாக மகளாக சுபவாமி அருள்வாமி துர்கா லட்சுமி சரஸ்வதி. முருகன் ஆலயத்தில் நித்தம் அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் என்று கோலாகலமாக நடந்து வருகிறது.
2004ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோயிலில் முதலில் பல ஆண்டுகள் திருமணமாகாமல் இருந்த பெண்ணிற்கு திருமணம் நடத்தி அருட்செயலை தொடங்கினார் முருகப்பெருமான். குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, வீடு வாங்குதல், வீடு கட்டுதல் என வேண்டியவருக்கு வேண்டியதை அள்ளித்தரும் வரப்பிரசாதியாக குமரக் கடவுள் இங்கு குடிகொண்டுள்ளார். இங்கே சி.கே. கருப்பையா சாமி முருகன் அடிமையாக ஆன்மீகத்தையும் ஜோதிட சேவையையும் செய்து வருகிறார். இந்த தமிழ் கடவுள் ஆலயத்தில் முழுமுதற் கடவுள் விநாயகருக்கு விசேஷ சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள் நடைபெறுகிறது. பிரதோஷ வழிபாடு இங்கு குடிகொண்டிருக்கும் விசாலாட்சி விஸ்வநாதருக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. துன்பத்தை துடைக்க துர்கா தேவியும் இங்கு அருள் பாலிக்கிறாள். பிராமி, கௌமாரி முதலான சப்த மாதாக்களையும் பக்தர்கள் இந்த கோயிலில் கொண்டாடுகிறார்கள். நாக பூஜையும் இங்கு உண்டு. என்னுடைய பெயர் கருப்பையா. நான் திண்டுக்கல் மாவட்டம். நாங்கள் எல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்துருந்தோம். 13 வயசு இருக்கும்போது 5ஆவது முடிச்சுட்டு 13 வயசு இருக்கும்போது சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து ஒரு கடையில் 2 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு 13 வருஷம் வேலை செஞ்சோம். அப்புறம் நாங்கள் வந்து எனக்கு 1981 திருமணம் நடந்தது. திருமணம் வந்து 2 பிள்ளை பிறந்தது. 3ஆவது பிள்ளை பிறக்கும்போது நாங்கள் வந்து பள்ளிமலைக்கு பாத யாத்திரை வருஷம் தைப்பூசத்துக்கு போயிட்டே இருப்போம்.
நான் கேட்டது, என்னுடைய குழந்தை வயிற்றில் இருக்குது, பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் முருகா, வருஷம் பூரா நான் உன்னுடைய சன்னதிக்கு வர்றேன் அப்படின்னு பள்ளிமலைக்கு பாத யாத்திரை வரேன்னு வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி நமக்கு அந்த குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பிறந்து, அதுமாரி எங்களுடைய குலதெய்வம் சங்கிலி கருப்புசாமி. அதனால் சங்கிலி கருப்புசாமியும் முருகனையும் சேர்த்து சங்கிலி முருகன் பேர் வச்சோம். பேர் வச்சு அப்படியே வளர்ந்துட்டே இருந்தோம். நாள் நடுவில் வருஷம் வருஷம் தைப்பூசத்துக்கு போயிட்டே இருந்தோம். போக போக அப்படியே வளர்ச்சி ஆகி ஒரு 100 பேருக்கு குறையில்லாமல் இங்கேருந்து பாத யாத்திரை 2 பஸ்ஸு பிடிச்சி ஊரில் போய் என்னுடைய சல்லிப்பட்டின ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இங்கேருந்து சாப்பாடு செய்து போட்டு வண்டி கட்டி போயிட்டு வந்தோம். அப்புறம் என்னுடைய நினைப்பெல்லாம் கடைசி காலம் முடிய வரலையும் உன்னுடைய நான் இருக்கணும் அப்படின்னு வேண்டினேன். வேணும் அதுக்கு அதிகாரம் என்ன கேட்டேன்னா, என்னுடைய வாழ்நாள் முழு நீ கூட இருக்கணும்னா நீ இந்த இடத்துக்கு வந்துடணும்ப்பா, நான் கோயில் கட்டி உன்னை வணங்குறேன்னு சொல்லி வேண்டினேன். அதே மாதிரி 2003 அங்கே இருக்க கல் மண் அந்த குங்குமம் தின்னூறு எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி இதோட நீ முருகா அந்த இடத்துக்கு வந்துடணும்னு சொல்லி வந்து வச்சு 2003 கோயில் ஆரம்பிச்சோம். 2004 கோயில் ஆரம்பித்தோம். 2006 10 மாதத்தில் கட்டி முடித்தோம். கோயிலை பற்றி தெரியாது, சாமியை பற்றி தெரியாது. பாத யாத்திரை போனோம், அது ஒன்று தான் தெரியும். வந்து 10 மாதத்தில் கட்டி வச்சு முருகர் அதை பற்றி தென்பழனி முருகன் ஏன் பேர் வச்சோன்னா, தெற்கத்திக்கு சொந்தமான சாமி தென்பழனி முருகன் அப்படின்னு பேர் வச்சோம். பேர் வச்சு ஒவ்வொரு சிலையாக வைக்க ஆரம்பித்தோம். வருஷத்துக்கு ஒரு 5 கும்பாபிஷேகம் வேலையும் பண்ணியிருக்கோம். வர்ற மக்கள் எல்லாமே முதல் தடவை கல்யாணம் 2004 ஒரு 7 வருஷம் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் இருந்து அவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க, கலசம் வாங்கினாங்க. ஒரே மாதத்தில் அவங்களுக்கு கல்யாணம் நடந்து 2 குழந்தைங்க இருக்குது. அதுக்கு பின்னாடி கல்யாண சிவசப்புரன் பேர் வச்சதுனால கல்யாணங்கள் நிறைய கல்யாணம் நடக்குது. குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி வேலை நோய்வாய்ப்பட்டவங்களை திருத்து வைக்கிறாரு. எல்லா நிகழ்ச்சியும் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. காக்கும் கடவுளாம் திருமாலையும் இந்த ஆலயத்தில் தரிசிக்கலாம். திருமகளின் அருளை பெறலாம். ராமதூதர் ஆஞ்சநேயர் சன்னதியும் உண்டு. குருமார்கள் பூஜ்ய ஸ்ரீ ராகவேந்திரர், சாய்பாபா என்று எல்லா தெய்வங்களையும் இங்கு வணங்கலாம்.
நரசிம்மர், பைரவர், நவக்கிரகங்கள் என பல சன்னதிகளும் உள்ளன. காக்கும் தெய்வம் சங்கிலி கருப்பண்ணசாமி இங்கு மக்களுக்கு வரத்தை அளிக்கிறார். நடுநாயகனாக வள்ளி தேவசேனா கல்யாண சிவசுப்பிரமணியர் இந்த ஆலயத்தில் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக வழி நடத்துகிறார். தென்பழனி முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா.